வீவர்ஸ் எப்படி இருக்கீங்க? வாசுகி மணிவண்ணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாங்கீர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த பாதாங்கீர் வந்து நான் பார்த்தேன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இதை நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதும் எப்படி வறுத்து பாருங்கள். ஈஸியாக தோல் இந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட், சூப்பராக இருக்கும். இந்த கீர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தோலை உரித்து எடுத்துடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபுல்லுமே நம்ம உரிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உரித்து எடுத்துட்டேன். கரெக்டாக வந்து 1 லிட்டருக்கு வந்து 100 கிராம் பாதாம் நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு 1.5 லிட்டர் பாதாங்கீர் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒரு 150 கிராம் நான் அரைச்சிருக்கேன். ஓகேங்களா? அளவு வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பால் வந்து இது அரைகிற அளவு ஒரு 100 கிராம் 150 கிராம் நீங்கள் எடுத்துங்க கொஞ்சம். இப்போ நம்ம நல்லா மையம் அரைவோம். கொஞ்சம் ரொம்ப மசிய அரியாமல் கொஞ்சம் குறைன்னு லைட்டாக குறைன்னு பண்ணால் தான் பாதாங்கி ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசியமாக அரைக்கணும். அதே போல் குறைன்னு இருக்க பாருங்க. மேலே மூடியெல்லாம் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறைன்னு, ரொம்ப கூழாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்சியில் ஜாரில் நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து 1.5 லிட்டர் பசும்பால். இது திக்காக இருக்குது. இந்த மாதிரி நல்லா காய்ச்சிடுங்க. நல்லா கலரிடுங்க, அடி பிடிக்காமல். பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ நம்ம ஒரு கிராம் சேர்த்துக்கலாம் இல்லை. ஓகேங்களா? 1 கிராம் இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா ஏன் இந்த குங்குமப்பூ சேர்க்குறேன்னா, அந்த சில பேர்லாம் வந்து வெளியிலலாம் பார்த்திங்கன்னா கலர்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த குங்குமப்பூ சேர்த்தோம்னா நல்ல மணமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஒரு மஞ்சள் நிறம் வரும். அந்த சுவையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்க, அப்படியே வச்சுட்டு சிம்மில் நல்லா கலர் வருது. பார்த்திங்களா? மஞ்சள் நிறம் அதுதாங்க நல்ல சுவையாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போடும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அந்த குங்குமப்பூவோட ஒரு மாதிரி மனம் அது வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ சுகர் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்படி பார்த்திங்கனாலும் 6 பெரிய கிளாஸ் டம்ளரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 டம்ளர்னால் ஒரு டம்ளருக்கு ஒரு 2.5 கரண்டி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த அளவில் உங்களுக்கு வந்து டீஸ்பூனில் நீங்கள் வந்து சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும், 6 3 வந்து 18 டீஸ்பூன் போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பாருங்கள், 1 2 3 5 6 7 8 9 10 11 ஸோ ஓகே 18 போட்டுட்டேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து நல்லா கலந்துருங்க. இந்த சமயம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் ஏலக்காய் பொடி போடலாம். பால் எப்படி கொதிக்குது பார்த்துங்களா? இந்த டைமில் இந்த பாதாமை கொஞ்சம்
இது வந்து நீங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் அப்படியே வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதுலேயே நல்லா அந்த சூடுலேயே நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஓகே, நல்லா கூலானதும் நம்ம சாப்பிட்லாம். நான் அடுப்பு வந்து அதை ஏலக்காய் வந்து பாலை எடுத்துட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்ச வந்து அப்படியே விழுதை நம்ம இதில் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா தீ போடாதீங்க. தீ போட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும். இதுதான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே அப்படியே சுவையாக இருக்கும் நம்மளுக்கு. இன்னும் கலர் நல்லா வேணுன்றவங்க இன்னும் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிராம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம்.